அனைவருக்கும் வணக்கம். கல்வி கல்வி என்ற ஒரு சின்ன கதையை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 பிரைவேட் ஸ்கூல், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் எளிதாக பயிலக்கூடிய அரசு கல்வி. பணக்காரங்களுக்கான கல்வி, ஏழைக்கான கல்வி. ஆக மொத்தம் கல்வி என்றாலே கடந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, இனி வருகின்ற காலங்களிலும் கல்வி என்றாலே மிக முக்கியமான ஒன்றுதான். கல்வியினை பணத்திற்காக விற்கும் பிஸ்னஸ் மேன், கல்வியை பணம் கொடுத்து வாங்கும் தொழிலதிபர். பணக்காரங்க வீட்டை பார்க்கலாமா? இவர் தான் அசோக். அசோக் தனியார் வங்கியில் பணிபுரிகிறார். பெரிய இடம்தான். மீரா, என்னங்க? இவங்க தான் மீரா, அசோக்கோட மனைவி. மீரா ஒரு படித்த பட்டதாரி பெண், ஆனால் தற்பொழுது இல்லத்தரசியாக இருக்கிறார். ரயிலி எங்கம்மா? ரயிலி எங்கம்மா இருக்க? மம்மி. அசோக் மற்றும் மீரா இவர்களின் குழந்தை ரயிலி. இவங்க தான் வசதியான குடும்பம், பணத்துக்கு பஞ்சமே இல்லாத குடும்பம், நல்லா படித்த குடும்பம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு போக போக பார்க்கலாம். டாடி, நான் கிங் காங் வரைஞ்சிருக்கேன், வாங்க டாடி பார்க்கலாம். ரயிலி, அதான் நான் டெய்லியும் அம்மா முகத்துல பாக்குறேனேம்மா. என்னங்க நீங்க குழந்தை முன்னாடி என்ன பேசுறீங்க? அவ நாளைக்கு என்னை எப்படி வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பா? போங்க நீங்க. சூப்பர் டாடி. அச்சோ, என் பொண்டாட்டி சும்மா ஃபன் பண்ணேன் என் பொண்ணு சிரிக்கிறதுக்காக. சாரி டி. என்னடா நீ லூசு? ஐயோ மீடா, இதுக்கு தான் எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தியாடி? இவங்க தான் கல்பனா. என்னங்க? என்னம்மா? கல்பனா மற்றும் தேவா ஏழ்மையான தம்பதிகள். தேவா ஒரு விவசாயி. கல்பனா 12ஆம் வகுப்பு வரை நன்கு படித்திருக்கிறார், ஆனால் தற்பொழுது இல்லத்தரசி. இந்த குழந்தை பெயர் தான் துர்கா. இந்த ஏழ்மையான குடும்பம், அந்த பணக்கார குடும்பம், இரு குடும்பமும் கல்வியினை எப்படி பார்க்கிறது என்று காண்போமா? வாங்க பார்க்கலாம். என்னங்க இங்க பாருங்க. என்னடி, என்னாச்சு? என்னங்க, இன்னைக்கு நம்பர் 1 ஸ்கூல்ல ப்ரீகேஜிக்கு அட்மிஷன் நடக்குதுங்க. ஓ ஷிட், சாரி டி, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சாரி. ஓ சரி, அதை விடு. எவ்வளோ பணம் வேணும்? இல்லைங்க, நீங்களும் வாங்க, ரயிலியை கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் போட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கு போங்க. ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. மீரா ப்ளீஸ்மா, சாரிடா, என்னால் நிச்சயமா இன்னைக்கு வரவே முடியாது. சாரிடா, புரிஞ்சுக்கோடி. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? நம்ம கிட்ட இல்லாத பணமா? நம்ம பொண்ணுக்காக தானேங்க எல்லாமே. அவளை விட உங்களுக்கு பேங்க் வேலை முக்கியமா? போங்க நீங்கள். ஏய், அட்மிஷன் தானேமா போட போற? அட்மிஷன் போடு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பனிங் டே அப்போ 2 பேருமே போயிட்டு விட்டுட்டு வரலாம். ஓகேவா? சாரி, டைம் ஆயிடுச்சு, வரேன், வரட்டா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? மீரா, போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. தட்ஸ் குட். திஸ் இஸ் மை மீரா. குறைச்சலே இல்லை. அம்மா. என்னடி? அம்மா, நான் ஸ்கூல் சேர்ந்ததும் எனக்கு நிறைய வாங்கி கொடுமா. பெயிண்டிங் பண்ணணும் போல இருக்கு எனக்கு. கண்டிப்பா உனக்கு அம்மா வாங்கி தரேன். சரி வா, இப்போ நீ குளி. இன்னைக்கு போயிட்டு நம்ம ஸ்கூல் சேர போறோம். கிளம்புறியா சமத்தா? ஹை ஜாலி. மம்மி, டாடி எங்க? டாடி ஆஃபீஸ் போயிட்டாரு, நீ வா குளி. டாடி வந்தால் தான் நான் குளிப்பேன். அப்போ டாடி வர மாட்டாரா ஸ்கூலுக்கு? டாடி வந்தாதான் எல்லாமே வாங்கி தருவாங்க. ரெய்லி, அடம் பிடிக்காத, அம்மா அடிச்சிருவேன். வந்து கிளம்பு வா. நான் வரலாம், டாடி வரணும். ரெய்லி, என்ன நீ என்னைக்கும் இல்லாமல் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற? அடிச்சிருவேன் அம்மா, சரியா? அப்போவே அந்த அவள்கிட்ட சொன்னேன் வான்ட்டு. எல்லாம் ட்ரெஸ்ஸை கலட்டு ட்ரெஸ்ஸை. ரெய்லி நில்லு, அம்மாவை டென்ஷன் பண்ணாத. போ மம்மி. துர்கா. என்னப்பா? ஏங்க என்னம்மா? இன்னைக்கு
சரிங்க, நாளை ரொம்ப நல்லா இருக்கு, நானும் பார்த்தேன். துர்காவை கூட்டிட்டு போயிட்டு ஒன்னாவது சேர்த்து விட்டு வரலாம், வரீங்களா? கல்பனா, இதை தான் ராத்திரி முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் தூங்கல, என்னையும் தூங்க விடல. காலையில விடிய காலமே என்னை எழுப்பி விட்டு போயிட்டு சாக்லேட்டு ஸ்லேடுலாம் வாங்கிட்டு வர சொன்னீல, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டு வரலாம் வா. சரிங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், வாங்க. துர்கா, நீ நல்லா படிக்கணும் சரியா? அப்பா, நான் நல்லா படிப்பேன்ப்பா. நீ வேணா பாரு, நான் டாக்டராக தான் போறேன், இல்லைன்னா கலெக்டராக தான் போறேன். நீ சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை நல்லா படிக்க வச்சிருவேன் சரியா? அதெல்லாம் ஏங்க சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க. ஆமா, இவங்க எல்லாரும் யாரு? ஓ, இவங்க தான் எஜுகேஷன் டீமா. பிள்ளைங்கள வருங்காலத்தில் பெரிய ஆளாக ஆக்கி தருவோன்னு பேரண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கிட்டு படிப்பை கொடுக்குறவங்க. அதுக்கு தாங்க அழகான பேர் ப்ரைவேட் ஸ்கூல். அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாம் மக்கா இருப்பாங்களா? ஏன் இப்படி? சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் சார் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே. நீங்கள் இன்னைக்கு ஃபுல் ஃபீஸ் பே பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு அண்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கா, இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு புக்கு நோட்டு எல்லாமே கொடுத்துருங்க, புரியுதா? எல்லாமே இருக்குது சார், எல்லாமே கொடுத்துடலாம் சார். ஓகே. ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியும்ல? 75 சார். குழந்தைங்களுக்கு ஃபீஸு மட்டும் 75,000, புரியுதா? மற்றபடி நீங்கள் தான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். லஞ்ச் நாங்களே தரோம், லஞ்ச் நீங்கள் கொடுத்து விட வேணாம், நாங்கள் நல்லா ஆர்கானிக்காக நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுப்போம். அதனால் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா 20,000 பே பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸு யோசிப்பாங்க. அவங்கள யோசிக்க விடாமல் நீங்கள் வேறு ஏதாவது பேசணும், புரியுதுங்களா? நாங்கள் டெய்லியும் வெரைட்டியாக ஹெல்த்தியாக தான் ஃபுட்டு கொடுப்போம், நீங்கள் கொடுக்குற மாதிரி ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் சொல்லணும். ஓகே. யூனிஃபார்ம், நோட் புக், அப்புறம் ரைட்டிங்க்கு தேவையானது, அப்புறம் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் 1 lakh வாங்கிடுங்க. ஓகே, 1 lakh ஃபைனலாக. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், யூனிஃபார்ம் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோன்னு போல்ட்டாக பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அப்புறம் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று கேட்கலாமா சார்? சொல்லுங்கள் சார், பேரண்ட் எல்லாரும் ரொம்ப வசதியாக இருக்கவங்களும் இங்கே வந்து சேர்றாங்க, வசதி கம்மியாக இருக்கவங்களும் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க சார். ஆனால் வசதி கம்மியாக இருக்க பேரண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சார். அவங்க தான் படிக்கல. நம்ம பிள்ளைய கவர்மெண்ட்டில் சேர்த்தா நம்மள மாதிரி படிக்காமல் போயிடும், ப்ரைவேட்டில் கொண்டு போய் விட்டுட்டாலே பிள்ளைங்க கலெக்டர் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சார் வந்து விடுறாங்க. அவங்களுக்கு அறியாமல் சார், கல்வி எங்கே படித்தாலும் கல்வி கல்வியேன்னு தெரிய மாட்டேங்குது சார். ஸோ வாட், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை சார், என்னதான் ஸ்கூலில் பிள்ளைங்க படித்தாலும் வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸு சொல்லி கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க முன்னேறும். அது சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. வந்து ப்ரைவேட்டில் விட்டுட்டு காசை மட்டும் கட்டிட்டு போயிடுறாங்க சார். நம்மளும் வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறோம், பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதான் சார், எதுக்கு இவ்வளோ ஃபீஸு? அவங்க கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து காசு கட்டுறாங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். அதை தான் சார் சொல்ல வந்தேன். இங்கே பாருங்கள் மேடம், அட்மிஷன் முடிஞ்சோடனையும் என்னோட கேபினுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும், புரியுதா? வெளியே போங்க எல்லாரும், போங்க. என்ன மேடம், அவரை பற்றி தான் தெரியும்ல, வாங்க. சாரி சார். பெரிய தியாகி மாதிரி பேச வேண்டியது, இதுக்கெல்லாம் இங்கே வேலை கொடுத்து வச்சிருக்கேன்ல, என்னோட தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா வெல்கம் மேடம். ரெய்லி, உள்ளவா. சார், என் பொண்ணுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் போடணும் சார். நேம் வந்து ரெய்லி. ஹலோ பேபி, வாட் இஸ் யுவர் நேம்? ஹலோ அங்கிள், நீங்கள் தான் சார் இல்லை, நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் தான் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல. ரெய்லி, சார்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. உன்னோட நேம் என்னன்னு சார்கிட்ட சொல்லு பார்ப்போம். என்னோட பேர் ரெய்லி சார், ரெய்லி. நைஸ் நேம். ஓகே சார், எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணும். பாப்பாவை
சேர்க்கறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் மேடம். சார் அதுக்கு முன்னாடி கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சார். கண்டிப்பாக பார்க்கலாம், உள்ளே வாங்க. ஹாய் மம்மி, எனக்கு கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் என் பொண்ணுக்கு கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க, நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. செந்தில் சார், ஜான்சி ராணி மேடம், கொஞ்சம் வாங்க. இது வந்துட்டோம் சார். குட் மார்னிங் மேடம். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க மேடம். செந்தில் சார், இவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அட்மிஷன் போடும்போது என்னை வந்து பாருங்கள். ஓகே சார், ஓகே சார். மேடம் ஃபீஸ் வந்து 75,000 மேடம். மேடம் 75,000 ஃபீஸ் மேடம், வித்தவுட் லஞ்ச், வேன் ஃபெசிலிட்டிஸ், புக்ஸ் ஃபீஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஃபீஸ் இதெல்லாம் இல்லாமல் ஃபீஸ் மட்டுமே 75,000 மேடம். நீங்கள் எக்ஸ்ட்ரா 25,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேன் ஃபீஸ் ஃப்ரீ அண்ட் புக்கு, யூனிஃபார்ம் அண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா அண்ட் ஷூ, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் மேடம். அண்ட் லஞ்சு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக 1 lakh மேடம். நோ ப்ராப்ளம், 1 lakh நான் பே பண்ணிடுறேன். லஞ்ச் எல்லாம் நீங்களே கொடுத்துருவீங்கன்னா எனக்கு ஓகே தான். ரொம்ப எனக்கு ஈஸி. காலையில் வருவாங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பணும். இங்கே வந்ததும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ரைம்ஸ் சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஸ்நாக்ஸ் டைம் விடுவோம். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு விடுவோம். அதுக்கப்புறம் தூங்குவாங்க. அப்புறம் ஈவினிங் எழுப்புவோம். வேனில் நாங்களே ஏற்றி விட்டுருவோம். நீங்கள் பிக் பண்ணிக்கணும். புரியுதா மேடம்? இதுக்கு இடையில எங்கள் பிள்ளைங்க எப்போ படிப்பாங்க? அதான் மேடம், காலையில் வந்தோடனையும் ஃபஸ்ட் ஹவர் ரைம்ஸ் சொல்லி கொடுப்போம். அவங்க அப்போ தான் ஷார்ப் மைண்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி லஞ்சு, அப்புறம் தூங்குவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான் மேடம். ஓ, இதுக்கா 1 lakh? ஓகே ஓகே, ரொம்ப நல்லது. சரி வாங்க போய்ட்டு அட்மிஷன் போட்டுடலாம். என்னங்க சார், இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியும் பணத்தை பற்றி அவங்க கவலைப்படாமல் படிக்க வச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் அப்படி ஒன்றுமே இல்லையே சார். நமக்கு இதுக்கு மேடம் வீண் வம்பு. வாங்க, கிடைச்ச அட்மிஷனை விடக்கூடாது. வணக்கம் சார், வாங்க வாங்க உள்ளே வாங்க. வணக்கம் சார். பாப்பா 1ஆம் கிளாஸ் சேர்க்கலான்னு வந்தோம் சார். உன் பேர் என்னம்மா? துர்கா. குட் கேள். பாப்பாவை சேர்த்துக்கலாம் சார். நீங்கள் இந்த ஏஜ் ப்ரூஃப் வேணும் சார். பாப்பாவுக்கு என்ன வயசுன்ட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க சார். அப்புறம் பாப்பா பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை காசு வரும் பாப்பா படிப்பு செலவுக்காக. அதுக்காக சொல்கிறேன் சார். ஜாயின் பண்ணிக்கலாம். துர்கா, எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுமா. இப்போ இருக்க காலத்தில் எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூலு தேடி தேடி ஓடுறாங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். கவர்மெண்ட் வாத்தியார்னு தான் பேர். பிள்ளைங்களுக்கு நாங்களால் சேவை செய்ய முடியலையே. ஆமாங்க சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் உங்கள் ஸ்கூல் ரொம்ப வலியும் சார். நாங்களாம் அந்த காலத்தில் படிக்கும்போது உட்கார கூட இடம் இருக்காது, நெருக்கிக்கிட்டு உட்காருவோம். இன்றைக்கி காத்தாடுது. என்ன சார் பண்ணுறது? அனுபவம் வாய்ந்த வாத்தியாருங்க, எல்லாம் நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு வந்திருப்பீங்க தெரியும். எல்லாம் என்ன பண்ணுறது, போயிட்டு போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்றாங்க. சரிங்க சார், அப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்பப்போ நாங்கள் சொல்லி கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை சார், பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து நீங்களும் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேங்க சார். நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், சொல்லி கொடுத்துருவேன் சார். சரிங்கம்மா, அப்புறம் போயிட்டு வாங்க. துர்கா, எல்லாருக்கும் போயிட்டு முட்டாய் கொடுத்துட்டு வா. சரிப்பா. ரைலி, என்னம்மா என்ன பண்ற? இங்க வாங்க, டேபிள்ல உட்கார்ந்து எழுது. அம்மா, எனக்கு இதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ரைலி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். கிளாஸ் ரூம் சூப்பரா இருந்துச்சு. வெரி குட் வெரி குட். அப்பா இங்க பாருப்பா, ஏபிசி ஹிந்திலலாம் சொல்லி கொடுத்தாங்க. இது பட்ஜெட்லப்பா. அப்புறம் மேத்ஸ் நல்லா இருக்காப்பா. ஏய், வெரி குட் தங்கமே. என் லிட்டில் பிரின்சஸ்ல. சரி சரி, நீ போயிட்டு டைப்பில் உட்காந்து எழுத கூட. என்னம்மா, என் மேல கோவமா? இல்லைங்க, அட்மிஷன் போடும்போது நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, அங்கே எதுவுமே கேட்கல. அப்புறம் அங்கே வந்தவங்க எல்லாருமே மதர்ஸ் தாங்க. 2 பேரும் சேர்ந்துலாம் எந்த பேரண்ட்டுமே வரல. ஒரு நாள் இவ்வளோ கற்றுக்கிட்டாலே பரவாயில்லையே. எப்படிம்மா?
நீங்க வேறுங்க, அவளோட நோட் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அவ்வளோ இருக்கு. ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. ட்ராயிங்கு, ஹிந்தி, 1 2 3, இங்கிலீஷு, மேக்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு பாருங்க வாயில கூட வரல. என்னங்க அதெல்லாம் நான் தான் பண்ணணுங்க. எதுக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க? அந்த ஸ்லேட்டில் எழுதுனது கூட நான் தான். நீங்கள் வந்ததும் காட்டணுன்ட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ நான் வரைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு சீக்கிரம் பிரில்லியன்ட் ஆயிடுவா. நீ வேணா பாரு, என் பொண்ணு கலெக்டராக தான் போறா. ஆமாங்க, நம்ம தான் இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம்ல, கண்டிப்பாக நம்ம பொண்ணு கலெக்டர் தான். இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப பேராசை பிடிச்சிட்டு பணத்தை போய் வீசிட்டு பிள்ளைக்கு காசை கொடுத்து கல்வியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போது அதிகமாக திணிக்கிறாங்களா, இந்த பொண்ணுக்கு கல்வியோட கற்கும் திறன் கொஞ்ச நாளில் மங்கி போக போகுது. அவள் ப்ரெஷரைஸ்டாக ஆகி அதுக்கப்புறம் கல்வி மேலேயே அவளுக்கு ஈடுபாடு குறைய போகுது. வேணா பாருங்க. சரி, சாப்பாடு எடுத்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிங்க. துர்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்கப்பா. என்ன ரைம்ஸ்மா? அப்பாட்ட சொல்லி காட்டு. அப்பா, அது வந்து அஹ், குரங்கு மாமா எங்க போறீங்க? ஐயோ சாரிப்பா. கரடி மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க. கம்பளி சட்டை நல்லா இருக்கு, ஆறு தந்தாங்க. கம்பளி சட்டை நல்லா இருக்கு, ஆறு தாங்க. கடவுள் தந்த சொத்து தாங்க, வேற யாருங்க? ஐயோ பாத்தீங்களா என் புள்ள, ஐயோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. பாருங்க எப்படி சொல்றான்னு. ஏய், சூப்பர்மா சூப்பர். இன்னும் நல்லா படிக்கணும். சரிப்பா. ரெய்லி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏன் சொல்லி கொடுத்தாங்கப்பா? ஏபிசிடி சொல்றியாமா? இங்கே சொல்லு பாப்போம். ஏன் அவன் சொன்னாங்கப்பா. அந்த ஏபிசிடியை தான் அப்பா கிட்ட சொல்லுடி. ஏன் அவன் சொல்லி கொடுத்தாங்கப்பா, ஏன் அவன் சொல்லி கொடுத்தாங்க. அதாம்மா, என்ன சொல்லி கொடுத்தாங்க? இங்க ஏபிசிடி சொல்லு பாப்போம். எல்லாம் சொன்னாங்கப்பா. என்னடி இது? என்ன கிட்ட நான் என்னங்க பண்றது? ஏன் சொன்னாங்கன்னு சொல்றாடி. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏபிசிடி ஃபுல்லா சொல்லி கொடுத்தி போடி. சரிங்க. துர்கா, சரிப்பா. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இது கொஞ்சம் புடிங்கப்பா. ஆனா அவனை சொல்லி கொடுத்தாங்கப்பா. வெரி குட். இங்க அம்மா கிட்ட ஆனாவனா சொல்லி கொடு பாப்போம். அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. அ, ஆ, இ, இ, உ, உ, எ, எ, ஐ, ஓ, 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 ஆக்கு. வெரி குட். தேங்க்ஸ்ப்பா. சமத்து செல்லம் அழகா சொல்லிட்டான். நான் போயிட்டு உனக்கு கேசரி செய்றேன். கல்பனா, படிக்கிற புள்ள, நீ எதுவும் செஞ்சு நாளைக்கு ஸ்கூல் போக முடியாம போயிட போகுது. என்னங்க நீங்க சும்மா போங்கங்கிட்டு. ரெய்லி, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்பா கிட்ட சொல்லு. இன்னைக்கு ஏபிசி சொல்லி கொடுத்தாங்கப்பா. எங்க சொல்லுமா? எனக்கு தெரியாது பாப்பா. ஏய், எனக்கு கோவம் வருது. என்னாச்சுன்னு போய் ஸ்கூல்ல கேளுடி. 1 லட்சம் ஃபீஸ் கட்டியிருக்கோம். அவ பாட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. சும்மா அனுப்பிச்சு விட்டுருக்க, நீயும் எதுவும் கேட்க மாட்டியா? ஸ்கூல்ல போய் கேளு போ. என்கிட்ட என்னங்க கோவப்படுறீங்க? நீங்க ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போங்க, என்ன ஏதுன்னு கேட்டா தானே சொல்லுவாங்க விவரத்தை. படிச்சிருக்க தானே, வீட்டுல நீ என்ன பண்ற? சொல்லி கொடுக்க மாட்டியா? அட போங்க, எனக்கு வேலை இருக்கு. மீரா, ஏய் கல்பனா, நல்லா இருக்கியா? அட அட அட, இங்க வா, பக்கத்துக்கு வா. உன்னை எப்ப பார்த்தது? கல்பனா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்கா? எப்படி இருக்க? உன்னை 12ஆம் கிளாஸோட கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் நானும் காலேஜ் சேர்ந்துட்டேன். நீயும் வேற படிக்கல. எனக்கு அதனால உன்னை பற்றின எதுவுமே தெரியலடி. 12ஆவது முடிச்சதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மீரா, நான் 12ஆவது முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு 6 வயசில் ஒரு பொண்ணு இருக்குடி. அப்படியா? ஏய், எனக்கும் 6 வயசுல பொண்ணு இருக்காடி. இப்போதான் ஸ்கூல் சேர்த்து விட்டேன். அதான் நம்பர் 1 ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, படிக்கவே மாட்டேங்கிறாடி. நானும் போயிட்டு அவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன். சரி நல்லா படிப்பா அப்படின்னு பார்த்துட்டேன்டி. பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்தா எப்படியும் அவங்க நிறையா சொல்லி கொடுப்பாங்க, கொடுத்த காசுங்கன்னு நினச்சேன். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியலடி. வீட்டுக்கு வந்தால் நான் தான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறேன். அவள் சும்மா டிவி பார்க்குறா, சாப்பிட்றா, விளாட்றா, ஏதாவது நோட் எடுத்து கிறுக்குவான். ரொம்ப சுட்டித்தனம் தான் பண்ணுறா. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. சரி அதை விடு. ஏய் மீரா, என்னடி குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். பெருசா நீ எதிர்பார்க்காத குழந்தைகிட்ட. உன் பொண்ணு என்னடி படிக்கிறா?
என் பொண்ணு ஒன்றாவது படிக்கிறாடி. இங்கே தான் வீட்டு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூலு. நல்லா சொல்லித் தராங்க. வாத்தியாருங்கெல்லாம் கவர்மெண்ட் வாத்தியாருங்கள்ல எவ்வளோ புக்கை படிச்சுட்டு கவர்மெண்ட் பரீட்சை எழுதிட்டு வந்திருப்பாங்க. நிறைய அனுபவம் இருக்குண்டி அவங்களுக்குலாம். அதான் நல்லா சொல்லித் தராங்க. பிள்ளையும் நல்லா படிக்குது. நீ சொல்கிறது சரி தாண்டி. இப்போ இருக்க பிள்ளைங்க ப்ரைவேட்டில் வந்து வேலை பார்க்குற வாத்தியாருங்களாம் இந்த பிஏடு முடிக்கிறாங்க, உடனே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க போல். சின்ன சின்ன பிள்ளைங்களாக தான் தெரிஞ்சிச்சு நான் போகும்போது. அதுங்க போய் என்னத்தை சொல்லி கொடுத்து என் பிள்ளை ஏற்கனவே படிக்க மாட்டாளாட்டுக்கடி, மக்கு சம்பராணி மாதிரி. நான் தாண்டி போயிட்டு அறிவு இல்லாமல் ஃபீஸை கட்டிட்டேன். வீட்டில் வந்து நான் தாண்டி படிக்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து. என் பொண்ணுலாம் படிக்கிறதே இல்லை. அடி போடி, தப்பு பண்ணிட்டுடி ஆரம்பத்துலேயே. அதாவதுடி புள்ள வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து என்ன படித்தா ஏது படித்தான்னு நம்ம கேட்கணும்டி. அதெல்லாம் நான் கேட்குறேன்டி. ஆனால் அவன் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு மீறி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். என் பொண்ணு வந்ததும் தமிழ் மீடியம் தானே, அப்படியே தெளிவாக பாட்டெலாம் பாடுவா. ஆனால் நான் சொன்னா எல்லாமே சொல்கிறாடி. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ ஏன் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கக்கூடாது? எவ்வளோ பெரிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியருங்க. அவங்களாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்டி நீயும் 12வது வரைக்கும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படித்த, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நம்மளாம் எப்படி வளர்ந்தோம், பயந்துக்கிட்டு கற்றுக்குவோம்ல. பிள்ளையும் அந்த மாதிரி சேர்த்து விட. எங்கடி அவர் வேற பேங்க்கில் மேனேஜராக ஆக போகிறார். அடுத்து மேனேஜராக தான் இருக்கார் இப்போவும். என்னால் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகலை. நீயே பாரு, அப்போ நிறைய சம்பளம். மாமியார் கூடயும் டச்சில் இல்லை, வந்துட்டோம் தனியாக. நல்லபடியாக நாங்கள் இருக்கலான்ட்டு. போடி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லடி. பணம் தான் இருக்குது. அதை தான் போயிட்டு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலாம் அவர் சேர்க்க மாட்டாரடி. நான் தான் ஏதோ படித்தேன் வளர்ந்தேன். நம்மள மாதிரியே அவங்களாம் இருப்பாங்களாடி. அதுவும் அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுவாங்க. அதனால தான் போயிட்டு நம்பர் 1 பள்ளிக்கூடத்தில் க்யூவில் நின்று காசை கொடுத்து அட்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். இந்த இடத்துல தாண்டி எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க. காசு கொடுத்து யாராவது படிப்பு வாங்குவாங்களா சொல்லு? எங்கே படித்தாலும் நம்ம படிக்கிறது தாண்டி. சரியா? கோச்சிங் சரியில்லை அது இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் என்ன, அந்த பிஎட் பிள்ளைங்க வந்து இப்போ தான் வந்து படித்து முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயும் அதுக்கு டீச்சராக வந்து சேர்ந்துருக்கோம். அதுங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்காது. புக்கில் போயிட்டு மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பிள்ளைங்கள்ட்ட ஒப்பிச்சிரும். அந்த பிள்ளைங்க வீட்டில் வந்து ஒன்றும் ஏதாவது படிக்குமான்னு படிக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன்டி, வயசில் பெரியவங்க வாத்தியாருங்க நமக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாதுல்ல. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு. நல்ல அனுபவம் வாய்ந்த சாருங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இல்லையா வீட்டுக்கு வந்து நீயே சொல்லிக் கொடு. ஏன்டி காலேஜ்லாம் படிச்சிருக்கிற, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்படி காசை செலவழிக்கிற? கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு வீட்டுக்கு வந்தாலே பிள்ளைக்கு நீயே சொல்லிக் கொடுக்கலாண்டி. நீ யாவது காலேஜ் படித்தா நான் 12வது தான், எனக்கு என்ன தெரியும்? நானே ஏதோ அரைக்குறையாக சொல்லித்தரேன். என் பிள்ளை நல்லா தான் மார்க் வாங்குது. அப்படிங்கிற? ஆமாண்டி, நான் காசை கொடுத்து நானே ஹோம்ஒர்க்கு வீட்டில் பண்ணுறதுக்கு பேசாமல் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலேயே சேர்த்துறேன். அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். என்ன? பேசுடி, பேசி பார்த்துட்டு நல்ல முடிவாக எடு. பிள்ளைங்களுக்காக தானே இருக்கிறோம் நம்ம. அப்புறம் என்ன பண்ணுறது, பிள்ளைங்க படிப்பு முக்கியம்ல. சரி நான் வரேன். என்ன, என் பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடும்டி. என் பொண்ணு இன்னைக்கு அவர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னாரி, கார்லேயே கூப்பிட்டு வந்துடுவாரு. நான் பயப்பட தேவையில்லை. சரிடி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ வீட்டுக்கு வா, இங்கே தான் இருக்கேன். சரியா? நான் சும்மா வந்தேன். சரி வரேன். வரேன்டி. மீரா பாய்டி. பாய் பாய். இன்னைக்கு பாப்பா வேற ஸ்லேட்டு கேட்டா. பாவம், ஸ்லேட்டே வாங்கி தரல. கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? புள்ள படிப்பு தானே முக்கியம். அவன் நல்லா படிச்சாதான் நம்ம தலையெழுத்தே மாறும். தேவா, டேய் அசோக், எப்படிடா இருக்க? நீயா? ஏய், ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. எப்படிடா இருக்க? மச்சான், கார்ல ஏறுறா, போயிட்டு ஏதாவது டீ சாப்பிட்டே பேசலாம். மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசையா இருக்குதுடா. நீ இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்துருக்க. கார்லலாம் கூப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. பெரிய ஆள் ஆகியும் பழசமா இருக்கல. ஏண்டா, கார்ல தானடா கூப்பிடுறேன். மச்சான், நீ எனக்கு பண்ண உதவிக்கு உன்னை என் தலையில வச்சே தூக்கிட்டு போலாம்டா. மச்சான், பழசெல்லாம் நீ எதையுமே மறக்கலடா. இவ்வளோ பெரிய கார் வாங்கி நீ பேங்க்ல தானடா ஒர்க் பண்ற. அப்படி இருந்தும் சகஜமா பேசுறது சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா இந்த காலத்துல யாரும் அப்படி இல்லடா. அதை விட்டுடா. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு தானே? தங்கச்சி என்ன பண்றாங்க? அப்புறம் குழந்தைங்களா இருக்காங்களா? எத்தனை குழந்தைங்க? என்ன பண்றாங்க? ஒரே ஒரு பொண்ணுடா, பேரு துர்கா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. சேர்த்திருக்கேன் இப்பதான், ஒரு வாரம் ஆகுது. நல்லா படிக்கிறா. ஸ்லேட்டு கேட்டாடா. அப்பா ஸ்லேட்டு வேணும், பென்சில் வேணும், அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி வாங்கிட்டு போலான்னு போய் நடந்து போயிட்டு இருக்கேன். சரிடா சரிடா. அப்புறம் உனக்கு எத்தனை பிள்ளைங்க? கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான்? மச்சான், ஒரு வைப்பா 2 வைப்பா? டேய் பத்தியா, ஒரே பொண்டாட்டி தாண்டா. பேரு மீரா. பேரு மீரா, ஒரே ஒரு பொண்ணு தாண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சேர்த்திருக்கேன், நம்பர் 1 ஸ்கூல்ல. பேர் வந்து என்னன்னா ரெய்லி. நல்லா படிக்கவே மாட்டாடா. 1 லட்சம் ஃபீஸ் கட்டியிருக்கேன். எனக்கு 1 லட்சமா? மச்சான் என்னடா சொல்ற? டேய், நான் 2 வருஷம் சம்பாரிச்ச கூட 1 லட்சம் என்னால் சேர்க்க முடியாதுடா.
ஆமாம் மச்சான், 1 லட்சம் கட்டி சேர்த்தேன்டா. நல்லா படிக்கும், ஃபியூச்சர் இருக்குது அப்படி இப்படின்னாங்கடா. சரி அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டாலே அவ்வளோ பணம் வாங்குறாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைடா. வீட்டுக்கு வந்தா சுட்டித்தனமாக இருக்கா. நம்மளால அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் திணிக்க முடியாது பாரு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டா அவளோட ஹோம்ஒர்க் நான் தாண்டா பண்ணுறேன், இல்லைனா என் மனைவி பண்ணுவாங்க. அப்புறம் சாப்பிடுவா, ஸ்கூலுக்கு போகிறாளாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாளாம், விளையாடுவாளாம், தூங்குவாளாம். அப்புறமேட்டுக்கு சாயந்தரம் ஆனதும் எழுப்பி விட்டு வேனில் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. லஞ்சும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஆசைப்பட்டு சேர்த்தேன், ஆனால் புள்ள படிக்க மாட்டேங்குதுடா. மச்சான், என்ன மச்சான், இன்னைக்கு நீ வந்து ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கிறனா, அதுக்கு நம்ம படிச்ச பள்ளிக்கூடம் தாண்டா காரணம். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன் மச்சான். நம்மளோட வாத்தியாருங்களாம் எவ்வளோ வயசானவங்க நினைச்சு பாரு. ஐயாலாம் எப்படி அடிப்பாரு வாய்ப்பாடுலாம் கேட்டு கேட்டு. அவர் அப்படிலாம் சொன்னனால தான் இன்னைக்கு நீ வந்து பேங்க்ல கணக்கு பார்த்துட்டு இருக்க. அந்த மாதிரி மச்சான், அனுபவம் வாய்ந்த சாருங்கெல்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நீ ஏன்டா போயிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல பணத்தை கொட்டிட்டு வந்த? பணத்தை கொட்டிட்டு புள்ள நல்லா படிக்க மாட்டா. படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும்டா. வீட்டுக்கு வந்து நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும்டா மச்சான். ஆள் ஆளுக்கு வேலைக்கு ஓடி போயிடுறீங்க, அப்புறம் புள்ள என்ன பண்ணுவோம் சொல்லு. ஸ்கூல்ல இருக்கவங்க மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா? என்னடா பண்ண சொல்ற மச்சான்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வசதியா இருக்க, புள்ளைய கவர்மெண்ட் படத்தை சேர்த்துடுறா. என் புள்ள வந்தா ஆனா அவனை ஃபுல்லா சொல்லுது, பாட்டு பாடுது. கேட்கும்போது எனக்கும் என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பணம் வந்து வேஸ்ட்டுடா. பணம் கொடுத்து கல்வியை வாங்கக்கூடாது. நீ போ, நீ கவர்மெண்ட் படத்தை சேர்த்துடு. நல்லா புள்ள கற்றுக்கிட்டு வரும்னா இல்லையான்னு நீ பாரு. அந்த கவர்மெண்ட் வேலை வாங்க சார் இப்படிலாம் படிச்சிருப்பாரு. நினச்சி பாரு. என்னடா தப்பா எடுத்துக்காதடா என்ன. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மச்சான். ஆனால் என் சொந்தக்காரங்க, அவள் சொந்தக்காரங்க இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு கஞ்ச பிசாரி மாதிரி கவர்மெண்ட் பள்ளத்தில் படிக்க வைக்கிது பாரு. இப்படி ஆள் ஆளுக்கு பேசுவாங்கடா. அடுத்தவங்க பேசுறத என்னைக்கு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே நீ வாழவே இல்லை மச்சான். என்ன மச்சான், இப்போ படிச்சிருக்க, வேலையில் இருக்க, அடுத்தவங்களுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. நீ உன் மனசில் தோணுதை நீ செய்யடா. கண்டிப்பாக மச்சான் நான் செய்கிறேன். சரி வா வீட்டுக்கு போகலாம். நீ வா, வீடு எனக்கு தான் இங்கே பக்கம். வா வந்து ஒரு சாப்பிட்டு போடா, வாடா. வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற, வாடா. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை இன்னைக்கு தான்டா பார்க்குறேன். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஏன்டா? ஒரு 7 8 வருஷம் இருக்கும். மாவன் நான் கல்யாணத்துக்கு கூட சொல்லல, வீட்டுக்கு வரலன்னு கேஷுவலாக சொல்கிறான் பாரு. மச்சான், என்ன தெரியுமா பண்ணுற? ஞாயிற்றுக்கிழமை நீ உன் மனைவியை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு. நானும் என் மனைவி கூப்பிட்டு கோயிலுக்கு வரேன். சாமி கும்பிட்டு ஊரே சுத்தலாம், சரியா? ம் சரி மச்சான். அப்போ நான் சொன்னதை கொஞ்சம் யோசி மச்சான். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன். சரிடா, அப்புறம் போயிட்டு வரேன் என்ன? சரிடா, அப்போ நான் வரேன். தேவா, நான் சொன்னேன்ல, இவ தான் என்னோட மனைவி மீரா. என்னோட ஒரே பொண்ணு ரெய்லி. நல்லா இருக்கே தங்கச்சி. நான் நல்லா இருக்கேனே. இவ தாண்டா என் மனைவி கல்பனா. இது என் ஒரே பொண்ணு துர்கா. ஓகே ஓகே, உங்கள் டைம் முடிஞ்சு இப்போ எங்கள் டைமை பாருங்க. ஹாய்டி கல்பனா, இவர் தான் என்னோட ஒரே ஹஸ்பண்டு. பேரு அசோக். இவ தான் என்னோட பொண்ணு. திமிர் பிடிச்சவ, அடங்கவே மாட்டா. எதுக்குங்க ஷாக் ஆகுறீங்க? நானும் கல்பனாவும் ஒரே கிளாஸ்மேட்டு தான். ஸ்கூல் மேட்டுங்க, சின்ன வயசுல இருந்து ஒன்றா படித்தோம். கல்பனா, அப்படியா? பேசிட்டே இருக்கோம், ஒண்ணுமே சொல்ல நினைக்கிறியடி. இல்லைங்க, நீங்கள் 2 பேரும் எப்படி கிளாஸ்மேட்டோ அதே மாதிரி தான் நானும் மீராவும் கிளாஸ்மேட்டு. இங்க பாரு ரெய்லி, அங்கிளுக்கு ஒரு ரைம் சொல்லு. இங்க சொல்லுமா. நீ தான் நம்பர் 1 ஸ்கூல்ல படிக்கிறீல, என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு பார்ப்போம். இல்ல தமிழ்ல ஆனாவனா சொல்லு. அப்புறம் ஆலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆலாம் சொல்லி கொடுத்தாங்க அங்கிள். அப்புறம் ஏன் சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும். ரைம்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அப்பா, என்ன சொல்கிறா இவன்? இப்படி தாண்டா அசிங்கமா இருக்குடா. 1 லட்சம்டா, 1 லட்சம் செலவு பண்ணிருக்கேன்டா. ஒரு மாசம் ஆக போகுதுடா. இன்னும் வரைக்குமே ஒரு ரைம் சொல்ல மாட்டேங்கிறடா. கஷ்டமா இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்குடா. எங்க குழந்தைங்க விடுங்க. மீரா நீ வாய மூடு. இப்படி சொல்லி சொல்லியே தான் எல்லாமே போச்சு. துர்கா, அங்கிளுக்கு ஏதாவது ஒரு ரைம் சொல்லு. ஏபிசிடி சொல்லு. ஓகேப்பா. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஆகே. ரொம்ப சந்தோஷம்டா. இதாண்டா படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்குன்றதுக்கு ஒரு அர்த்தம். என் பொண்ணு படிக்காத இடத்துக்கு எங்க சேர்த்தாலும் இப்படிதான் போல. அண்ணா, நீங்க சொல்றது தானே தப்பு. படிக்கிற குழந்தைங்க எங்க இருந்தாலும் படிக்கும் தான். ஆனா சொல்லித்தர முறைன்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுபவம் வாய்ந்த ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களை எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்கள போயிட்டு அங்கே ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க குழந்தைங்க மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஏன்னா வயசுல பெரியவங்க பார்த்தீங்களா. ஆமாங்க, கல்பனா சொல்கிறது தான் சரி. என் பொண்ணை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். எதுக்குங்க தேவையில்லாமல் காசு செலவு பண்ணோம். அவள் வீட்டுக்கு வரட்டுங்க, நான் தான் படிச்சிருக்கேன்ல, நானே சொல்லி கொடுக்குறேன். தேவா, என் பொண்டாடிக்கு ஒரு வழியா அறிவு வந்துருச்சு. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, சேர்த்து விட்றேன்டா உன் பொண்ணு கூடவே. துர்கா, நீ ரயிலையே பார்த்துக்குவியா? ரயிலுக்கு எல்லாமே சொல்லி கொடுமா. ஓகே அங்கிள். ஹாய் ரைலி. ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? துர்கா. என்னோட பேர் வந்து ரைலி.
நான் வந்து நம்பர் 1 ஸ்கூலில் படிக்கிறேன். வேனில் தான் போவேன். நீலாம் நடந்து தானே போவேன். எனக்கு உன் ஸ்கூல்லாம் பிடிக்கல. கைலி அடி வாங்க போற. துர்கா கூட தான் இனிமே நீ படிக்க போற. அப்பா சும்மா சொன்னேன். எனக்கு துர்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனிமேல் துர்கா கூட தான் படிப்பேன். துர்கா கூட தான் இனிமேல் இருப்பேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். துர்கா, நீ வந்து என் மேலே கோவப்படாத. அங்கே நான் படிக்கிற ஸ்கூலில் யாருமே பேச மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க தெரியுமா? வேன்லேயும் பேசவே கூடாது, மிஸ் அடிப்பாங்க. ரெய்லி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு உனக்கு ஓகேயா? ஜாலியாக இருக்கும் தெரியுமா? சாயந்தரம் விட்டுருவாங்க. சனி ஞாயிறு லீவு. ஹோம்ஒர்க் அவ்வளோவும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்லையே நிறைய முடிச்சுட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்தோடனே விளையாடலாம். அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா படிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க தெரியுமா? ஓ அப்படியா? எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா தான் என்னோட ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இனிமேல் ஜாலி. துர்கா, வா விளையாடலாம். அப்போ என்னடா மச்சான், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சம்பாதிக்கிறத பள்ளிக்கூடத்தில் கொடுத்து அவங்க சொல்லித்தரதுக்கு இலவசமாக கல்வி கற்றுட்டு வரட்டும் வீட்டுக்கு. மற்றபடி இருக்கிற காசை ஒரு டிராயிங் கிளாஸு, ஒரு டான்ஸு கிளாஸு, பாட்டு கிளாஸு, இல்லை வேறு ஏதாவது கிளாஸு, எக்ஸ்ட்ரா கராத்தா கிளாஸு, இந்த மாதிரி இதுக்கு செலவு பண்ணுமே. எதுக்குடா பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமே அவ்வளோ காசை கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து தூங்க வைக்கணும்? அங்கேயும் தூங்க தாண்டா வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. உன்னை பார்க்கலனா இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நான் இப்படியே தான் நினச்சிட்டு இருப்பேன். ஓகே மச்சான், ரொம்ப சந்தோஷம். சரிவா உட்காரலாம் அப்படியே. கல்பனா, நீ சொன்ன மாதிரி இனிமே என் பொண்ணு நல்லா படிப்பால, எனக்கு அது போதும்டி. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா நம்மளும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கணும்டி. ஓகே மீரா, உட்காரு, காலை வலிக்குது. என்னங்க, இவங்க சொன்ன மாதிரி படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும். அதே சமயம் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கணும். அவங்களோட ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணக்கூடாது, அவங்களையே பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களோட படிப்பு முக்கியம்தான், அதை விட அவங்களோட ஹெல்த்தும் நமக்கு முக்கியம்.